अनंत कोटि वैष्णव वृंद की जय। नामचरदास ठाकुर की जय। श्री कृष्ण जन्माष्टमी महोत्सव की जय। श्री कृष्ण भगवान की जय। गुरुदेव महाराज की जय। गौर प्रेमानंदे। All glories to assembled devotees Hare Krishna. All glories to assembled devotees Hare Krishna. All glories to assembled devotees Hare Krishna. All glories to Sri Sri Guru and Gauranga. All glories to Srila Prabhupada. Jai Srila Prabhupada ki jai. हरे कृष्ण बाबा। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய ஜென்மாஷ்டமி தொடர் வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு தலைப்புல ஒரு சிறிய மாற்றம். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு விருந்தாவனத்தில் அசுரர்கள். அது எப்படி விருந்தாவனத்தில் அசுரர்கள்? விருந்தாவனம் பகவானுடைய தாமம் ஆச்சே, அது ஆன்மீக பூமி. விருந்தாவனம் ஆன்மீகமானது. தாமமும் பகவானும் வேறு வேறு கிடையாது. விருந்தாவன தாமமும் கிருஷ்ணர் வேற வேற இல்லை. எதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ பகவானது நாமம், அவரது லீலைகள், அவரது தாமம், அவரது பெயர், அவர் புகழ், அவர் செயல், அவருடைய உடல் அனைத்தும் ஆன்மீகமானது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களாகட்டும், அவருடைய தாமமாகட்டும், எல்லாமே அவர்லிருந்து வேறானதல்ல. அவை அனைத்துமே ஆன்மீகமானது. அந்த ஆன்மீகமான உன்னதமான புனித பூமியில பகவானோடு நித்தியமாக அவர் சேவையில கோபர்களும் கோபிகளும், பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் எப்போதும் பகவான் கிருஷ்ணர் புகழ் பாடிக்கொண்டு 24 மணி நேரம் கண்ணிமைக்காமல் பகவானுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஷ திடபிரதா நமசியந்தஷ்ய மாம் பக்தியா நித்தியுக்தோபாசதே. மகாத்மாக்கள்ங்கிறவங்க, மகாத்மா அப்படின்னாலே தூய பக்தர், அவர் தான் மகாத்மா. மகாத்மானவர் என்ன பண்ணுவார்? எப்போதும் கிருஷ்ணருடைய புகழ் பாடிட்டே இருப்பார். சததம் கீர்த்தயந்தோ மாம். ஒரு மகாத்மா என்ன பண்ணுவாரு? எப்பவுமே கிருஷ்ணருடைய புகழ் பாடிட்டே இருப்பார். சததம் கீர்த்தயந்தோ மாம் எதந்தஷ திடப்பிரதா, உறுதியான மனதோட, திரளாத மனதோட. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும், உயிருக்கே ஆபத்து என்று வந்து விட்டாலும் அவர் பக்தியை விட்டு விலக மாட்டார். எண்ணற்ற பக்தருடைய சான்று உண்டு வரலாற்றில். வரலாற்று சரித்திரத்துல எண்ணற்ற பக்தருடைய சான்று இருக்கு. எண்ணற்ற பக்தர்கள் அவங்க தங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பக்தியை விட்டு விலகவே மாட்டாங்க. பிரகலாத் மகாராஜன், பாண்டவர்கள், பிருந்தாவனத்து கோபர்கள் கோபிகள், இவங்க எல்லாருமே பகவான் மேல தூய அன்பு வச்சிருந்தாங்க. பிரம்மதேவர் படைப்பினுடைய முதல் உயிர்வாழி. பிரம்மதேவருக்கே ஆபத்து வந்துருச்சு. என்னாச்சு? ஒரு நாள் பிரம்மதேவர் இந்த தாமரை பூ மேல உட்கார்ந்துருக்கார். திடீர்னு பெரும் சூறாவளி காற்று, பெரும் ஒரு சூறாவளி காற்று ஏற்பட்டு அந்த தாமரையே முறிந்து, அந்த தாமரை தண்டு முறிந்து, அந்த ஜலமெல்லாம் தாமரையை மூழ்கி, பிரம்மா அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஒரு பெரிய கர்ப்ப கடல், கர்ப்போதகா ஓஷன். அந்த கர்ப்ப கடல்ல வரக்கூடிய தாமரை தண்டு மேல பிரம்மா உட்கார்ந்துருக்காரு, தாமரை பூ மேல. திடீர்னு சுனாமி மாதிரி ஒரு ஆழி பேரலை.
கூலி காலத்துல வரக்கூடிய பேரலை, திடீர்னு சூறாவளி புயல். இப்ப பிரம்மா என்ன பண்ணுவாரு? அவர் உயிருக்கே ஆபத்து. ஆனா பிரம்மா குழப்பம் அடையவில்லை, பிரம்மா பதட்டம் அடையவில்லை. காரணம், பிரம்மதேவர் பகவானது நாமத்தை தஞ்சமடைந்தார், பகவானுடைய நாமத்தை உதவி கழித்தார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிரம்மதேவர் இடையராது தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டிருந்ததுனால, பகவானுடைய கருணையால, பகவான் மேல் உள்ள பக்தியினால பிரம்மாவுக்கு அந்த ஆழி பேரலை, இந்த பெரும் சூறாவளி காற்று, அந்த சூறாவளி காற்றும் ஆழி பேரழையும் பிரம்மாவை பயப்படுத்தவே முடியும். பிரம்மா அதுக்கு பயந்துக்கவும் இல்ல, அதுக்கு டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. பகவானுடைய கருணையால் அந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள் தங்கள் வாழ்வுக்கு ஆதாரம், வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனை வந்துடலாம். பாண்டவருடைய வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனை, உயிருக்கே ஆபத்து. பாண்டவர்களுக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டம், உயிருக்கே ஆபத்து. பிரகலாதனுக்கும் வாழ்வா சாவா என்ற போராட்டம், உயிருக்கே ஆபத்து. இது போன்ற கட்டங்கள்ல அத்தகைய தூய பக்தர்கள் திடப்பிரதா, உறுதியான மனதோடு, ஸ்திரமான மனதோடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பகவானுடைய புனித நாமத்தையும் அவர் தாமரை திருவடிகளும் வலுவாக பற்றி கொண்டார். அதனால யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களையும் அவர் புனித நாமத்தையும் வலுவாக பற்றி கொள்றாங்களோ அவங்களுக்கு தோல்வியே கிடையாது, அவங்க வீண் போறதே கிடையாது. கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரணசதி. அர்ஜுனா, என் பக்தன் என்றைக்கும் வீண் போக மாட்டான், நீயே அறிவிப்பாயாகன்னு சொல்ற. அதனால விருந்தாவன தாமம் மிக அற்புதமான தாமம். அது பகவானுடைய ஆன்மீக உலகம். அந்த ஆன்மீக உலகத்துல நித்திய சித்தர்கள், பகவானோட நித்தியமான சேவையில் ஈடுபடக்கூடிய நித்திய சித்தர்கள், அவங்க எப்பவுமே பகவானுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த ஆன்மீக லோகத்துல, விருந்தாவன தாமத்துல பக்தர்கள் தான் பகவானுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான இடம் விருந்தாவன தாமம், புனிதமானது. இந்த 3 உலகத்திலையும் வச்சு ஒப்பிட்டாலும் அது போன்ற ஒரு ஆன்மீக பூமி கிடையாது. சிந்தாமணி தாமம், சிந்தாமணி தாமம் பகவான்ல இருந்து வேறானதே அல்ல. விருந்தாவன தாமம் சிந்தாமணி தாமம். அப்பேற்பட்ட அந்த உன்னதமான ஆன்மீக பூமி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அந்த தாமத்துக்கும் வித்தியாசம் இல்ல. அந்த பிருந்தாவன தாமத்துல பகவான் கிருஷ்ணர் நித்தியமா வாசம் செய்கிறார். பிருந்தாவன தாமத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியமாக வாசம் செய்கிறார். ஒரு அடி, ஒரு பாத அடி கூட அவர் பிருந்தாவனத்தை விட்டு விலகுவதே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஸ்டெப் கூட பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு விலகுவதே இல்லை. அவருக்கு மிகவும் பிரியமான பூமி பிருந்தாவன பூமி. ஆன்மீக உலகம், கோலோக விருந்தாவனம். கோலோகம், கோ அப்படின்னா பசு, பசுக்களை பராமரிக்கும் கோபர்கள், கோபிகள், கோவர்தனம், கோவிந்தன், கோபாலன், அங்க எல்லாமே பசுக்களோடு சம்பந்தப்பட்டது. பசு இல்லைன்னா ஆன்மீக உலகமே கிடையாது. கிருஷ்ணனுடைய உலகத்துக்கே கோலோக விருந்தாவனம், கோகுலம். பகவானுடைய உலகத்துக்கு கோகுலம் என்று திருநாமம். கோகுலம், கோலோக விருந்தாவனம், திருஆயர்பாடி. பகவானுடைய திருநாமம் கோவிந்தன், பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். கோபாலன், கோபர்களின் பாலகன், கோபர்களிலேயே சிறுவன், கோபர்களால் அன்பு செய்யப்படும் சிறுவன் கோபால். கோவர்தனம், கோவர்தனம்னா பகவானுடைய ஆகச்சிறந்த பக்தர். அதுக்கு நம்ம இன்னொரு தனி வகுப்புல அதை பத்தி பேசுவோம். கோவர்தனா கிருஷ்ணருடைய நண்பர்களுக்கும் கன்றுகளுக்கும் பசுக்களுக்கும் ஊட்டம் தருபவர், நரிஷ்மெண்ட். கோவர்தனா, வர்தனா மீன்ஸ் நரிஷ்மெண்ட். கோ அப்படின்னா பசு, கோனா புலன்கள். நமது புலன்களுக்கும் பசுக்களுக்கும் கிருஷ்ணர் மேல அன்பை அதிகரிக்கிற அளவுக்கு ஊட்டம் தருபவர்.
அவர்தான் கோவர்தன். இப்படி ஆன்மீக உலகம் முழுக்க, ஆன்மீக உலகம் முழுக்க பகவானுடைய ஆன்மீக உலகம் கோலோகம், கோலோக விருந்தாவனம். அங்கு பசுக்கள், கன்றுகள், நண்பர்கள், கோபர்கள், கோபிகள் இவங்கதான் நிறைந்தது. பகவானுடைய ஆன்மீக உலகம் கோலோக விருந்தாவனம். எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்ப அவரது சேவைக்காக, எப்பெல்லாம் பகவான் இந்த பூலோகத்தில் அவதரிக்கிறாரோ அப்ப அவரது சேவைக்காக அந்த ஆன்மீக உலகம் இங்கு தோன்றுகிறது. கிருஷ்ணர் இங்க வரும்போது அந்த கோலோக விருந்தாவனம். அதனால இந்த பூமியில் இருக்கிற விருந்தாவனமும் இப்ப நாம காணக்கூடிய, இப்பொழுது தற்சமயம் நாம் காணக்கூடிய இந்த பூமியில் இருக்கிற விருந்தாவனமும் பகவானுடைய ஆன்மீக உலகமான கோலோக விருந்தாவனம் வேறு வேறே அல்ல. இது பூலோக விருந்தாவனம், பூலோகத்திலுக்கும் விருந்தாவனம். அப்ப பூமியிலே இது ஆன்மீகமான ஸ்தலம். பூமியில் இருக்கிற விருந்தாவனம் அதுவும் பிருந்தாவனம் தான். அங்கு பகவான் தெய்வீகமா லீலைகள் செய்கிறார். எங்கெல்லாம் பகவான் கிருஷ்ணர் இருக்காரோ அந்த இடம்லாம் பிருந்தாவனம் தான். இதுதான் அத்வைத ஆச்சாரியர். அத்வைத ஆச்சாரியா சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, மகாபிரபு நீங்க எங்க இருக்கீங்களோ அது விருந்தாவனம். பகவான் எங்க இருக்காரோ அந்த இடம் விருந்தாவனம். அப்போ பகவான் எங்கெல்லாம் இருக்காரு? பகவான் ஆன்மீக லோகத்தில் இருக்கிறார். அது ஆன்மீக லோகத்தில் இருக்கிற விருந்தாவனம், கோலோக விருந்தாவனம். பகவான் பூமியில் தோன்றுகிறார். பகவான் இந்த பூமியில் தோன்றும் போது இங்க தோன்றும் பிருந்தாவனம் பூலோக விருந்தாவனம், பூலோகத்தில் இருக்கிற விருந்தாவனம். அடுத்தது ஸ்ரீதா மாயாப்பூர். பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதரிச்சதுனால கிருஷ்ணர் தன்னை மறைத்து கொண்டார். மாயாப்பூர் வந்து குப்த விருந்தாவனம். குப்த விருந்தாவனம்னா கிருஷ்ணர் மாயாப்பூர்ல இருக்காரு, ஆனா சைதன்ய மகாபிரபுடைய ரூபத்துல இருக்காரு. அது குப்த விருந்தாவனம். சரி, கிருஷ்ணர் வேற எங்க இருக்காரு? நம் இதயத்திலே பரமாத்மாவா இருக்காரு. இந்த இதயம் ஹிருதய விருந்தாவனம். நம்ம இதயத்துல பகவான் கிருஷ்ணரை நாம் நினைத்து கொண்டே இருப்போமானால், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யார் ஒருவர் தனது இதயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து கொண்டு அவர் நாமத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறாரானால் அவர் இதயம் வந்து ஹிருதய விருந்தாவனம். அந்த இதயத்துல பகவான் தோன்றி விடுவார். அந்த இதயத்துல பகவான் லீலைகள் செய்வார். அந்த இதயத்துல பகவான் தன் லீலைகளை வெளிப்படுத்துவார். அந்த பக்தனோடு பகவான் அன்பு பரிமாற்றம் செய்வார். சோ இப்படி கோலோக விருந்தாவனம், பூலோக விருந்தாவனம், குப்த விருந்தாவனம், ஹிருதய விருந்தாவனம், 4 விருந்தாவனம். பகவானுடைய ஆன்மீக உலகம் கோலோக விருந்தாவனம், இந்த பூமியில் இருக்கிறது பூலோக விருந்தாவனம், மாயாப்பூர் குப்த விருந்தாவனம், நம் இதயத்தில் இருக்கிறது ஹிருதய விருந்தாவனம். அங்க பகவான் கிருஷ்ணர் நித்தியமா வாசம் பண்றார். ஒண்ணுதான் நம்ம இன்னும் உணரல, அவ்வளவுதான். நாம் உணரவில்லை. எப்பொழுது நம் பக்தி தூய்மை அடைகின்றதோ, எப்பொழுது நம் புலன்கள் தூய்மை அடைகின்றதோ, தூய பக்தி தொண்டு செய்து நம் புலன்கள் தூய்மை அடையும் பொழுது நம் இதயத்துல ஒரு விருந்தாவனத்தை நம்மளால பார்க்க முடியும். அந்த ஹிருதய விருந்தாவனத்தில் பகவான் லீலைகள் செய்வதை நம்மளால பார்க்க முடியும். அதனால நிறைய கிளீனிங் ப்ராசஸ், சுத்தம் பண்ண வேண்டிய முறை நிறைய இருக்கு. இதயம் ஃபுல்லா அழுக்கா இருக்கு. இதயம் முழுவதும் அழுக்கா இருக்கிறதுனால அந்த இதயத்தில் இருக்கிற விருந்தாவனமும் அந்த விருந்தாவனத்தில் இருக்கிற கிருஷ்ணரை நம்மளால உணர முடியல. அந்த அளவுக்கு துர்பாக்கியசாலியா இருக்கு. அதனால இந்த இதயத்தை தூய்மை செய்யும் முறைதான் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பது எதற்காக? இதயத்தை தூய்மை செய்வதற்காக. யாருடைய இதயம் தூய்மையா இருக்கின்றதோ, யாரது புலன்கள் தூய்மையானதா இருக்கிறதோ அந்த புலன்கள்ல அந்த இதயத்துல பகவானை உணர முடியும். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரேமம் என்ற மை பூசப்பட்ட கண்ணாலதான் பகவானை பார்க்க முடியும். பிரேமம், அன்பு, உன்னதமான அன்பு, கலங்கமில்லாத அன்பு, நித்தியமான சேவகன் என்ற முறையில எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம யாருடைய பக்தியில எந்த ஒரு உள்நோக்கம் இல்லையோ, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லையோ, அவருடைய பக்தி உத்தமமான பக்தி. அந்த உத்தமமான பக்திங்கிற தளத்துக்கு ஒருத்தர் வரும்போது அவர் இதயத்துல விருந்தாவனத்தை பார்க்கலாம்.
அந்த பிருந்தாவனத்துக்குள்ள ராதா கிருஷ்ணன் லீலைகளை பார்க்கலாம், அதை அனுபவிக்கலாம். அதனால ரொம்ப ஆன்மீகமான ஸ்தலம் பிருந்தாவனம். சரிங்க, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிருந்தாவனத்துல எப்படிங்க அசுரன் உள்ள வந்தாங்க? ஏற்கனவே நீங்க கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க, பூதனாவுடைய கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. எப்படி இந்த பூதனா கொடூர குணம் படைத்தவள், இந்த கொடூர குணம் படைத்த பூதனா அவ எப்படி பிருந்தாவனத்துக்குள்ள வர முடிஞ்சது? பிருந்தாவனம் ஆன்மீகமான ஸ்தலம், பிருந்தாவனம் பகவானுக்கு பிரியமான ஸ்தலம், பிருந்தாவனம் கிருஷ்ணலிருந்து வேறானதல்ல. ஆன்மீகத்தில் தூய பக்தி, ஆன்மீக பாதையில தூய பக்தியில் இருக்கிறவங்கனாலதான் பிருந்தாவனத்துக்கு போக முடியும். எல்லோராலும் பிருந்தாவனத்துக்கு போயிட முடியாது, எல்லோராலும் பிருந்தாவனத்துக்கு போயிட முடியாது. பிருந்தாவனத்துக்கு போனாலும் அங்க உள்ள லீலைகளை எல்லோராலும் காண முடியாது, அப்படியே எல்லோராலும் அனுபவிக்க முடியாது. அதுக்கு ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கணும். ஆன்மீக குருவுடைய கருணை, குருவுடைய கருணை, ஸ்ரீமதி ராதாரனுடைய கருணை, பலராமருடைய கருணை, பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுடைய கருணை, 6 கோசாமிகளுடைய கருணை, முந்தைய ஆச்சாரியருடைய கருணை, ஸ்ரீல பிரபுபாதுடைய கருணை, இவ்வளவு பேருடைய கருணை இருந்தாதான், வைஷ்ணவருடைய கருணை இதெல்லாம் இருந்தாதான் நம்ம பிருந்தாவனத்துக்குள்ள போக முடியும். அப்படியே பிருந்தாவனத்துல போனாலும் தூய பக்திங்கிற கண் கொண்டுதான் பிருந்தாவனத்தை பார்க்க முடியுமே தவிர இந்த ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. இந்த ஊனக்கண்ணால பார்த்தா எல்லாம் பௌதிகமா தெரியும். இப்ப பிருந்தாவனத்தை இந்த ஊனக்கண்களால் பார்க்க கூடாது, காது வழியாக பார்க்கணும். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்டு நாம் பிருந்தாவனத்தை காண வேண்டும். இந்த ஜடப்புலன்களால உணரக்கூடிய விஷயம் அல்ல. பிருந்தாவனம், பிருந்தாவனத்து பக்தர்கள், பிருந்தாவனத்து பக்தி, இதெல்லாம் பௌதிக புத்தியை கொண்டோ மனக்கற்பனையாலேயோ வரட்டு தத்துவத்தினாலேயோ இல்ல வீண் ஆராய்ச்சி செஞ்சோ உணரக்கூடிய விஷயம் அல்ல. இவற்றெல்லாம் பக்தி இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார். பக்தினால மட்டும்தான் இந்த லீலைகளை நம்மால் உணர முடியும், காண முடியும். சரி, இப்ப கேள்வி என்னது? இவ்வளவு ஆன்மீகமும் அற்புதமும் அதிசயமும் நிறைந்த பகவானிலிருந்து வேறாகாத அந்த பிருந்தாவன தாமம், அதுக்குள்ள எப்படி அசுரர்கள் நுழைந்தாங்க? எப்படி நடந்தது இது? யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்கலாம், இல்ல சேட் பாக்ஸ்ல போடலாம். நீங்க சேட் பாக்ஸ் பயன்படுத்திக்கலாம். யாருக்கா அதாவது நீங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம். பிருந்தாவனத்துக்குள்ள எப்படி அசுரங்களால் நுழைய முடிச்சு? பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள், பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்கள், நாரதரை போன்ற மகா ரிஷிகள், லக்ஷ்மி தேவி, அவங்கெல்லாம் கூட பிருந்தாவனத்துல போய் இருக்கணும்னு பேராசை கொள்றாங்க. கிருஷ்ணருடைய லீலைகள்ல பங்கு கொள்ள வேண்டும், பகவானுடைய லீலைகளை தரிசிக்க வேண்டும்னு பிருந்தாவனத்தில் போய் இருக்கிறதுக்கு கடும் தவம் செய்யறார். பிரம்மதேவர் கடும் தவம் செஞ்சு பிருந்தாவனத்துல பர்ஷானான்னு ஒரு இடம் இருக்கு. பர்ஷானா எவ்வளவு பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது. பர்ஷானா 4 மலை இருக்கு, 4 மலையில 4 கோயில் இருக்கு. அந்த பர்ஷானா கோயில் தான் ஸ்ரீமதி ராதாரனுடைய அரண்மனை. அந்த 4 கோயில்களும் அந்த 4 பர்வதமும் பிரம்மாவுடைய 4 சிரசு. பிரம்மாவுடைய 4 சிரசு பிருந்தாவனத்துல ஒரு பெரும் பர்வதமாக இருந்து கொண்டு, ஒரு பெரும் மலையாக இருந்து கொண்டு பிரம்மதேவர் ராதாகிருஷ்ணன் லீலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஸ்ரீமதி ராதாரனுடைய அரண்மனை இருக்கிறது எங்க? பிரம்மாவுடைய சிரசுல. அதே போல நந்தகிராம் பகவான் கிருஷ்ணனுடைய அரண்மனை மாளிகை, அது எங்க இருக்கு? சிவபெருமானுடைய தலைமையில இருக்கு. சிவபெருமான் நந்தகிராம்ல தவம் செய்யறாரு, பகவானுடைய லீலைகளை காண வேண்டும். அப்பேற்பட்ட பிரம்மதேவர், மகாதேவர், லக்ஷ்மி தேவி இவங்களே தவம் இருக்காங்க. அந்த பாலகோபாலன், ஷியாமசுந்தரன், வேணுகோபாலன், தாமோதரன், கோவிந்தன், கோபாலன், பிரஜேந்திர நந்தன், நந்தநந்தன், யசோதானந்தன், கோபநந்தன், அந்த பகவான் கிருஷ்ணருடைய தெய்வீகமான லீலைகள், அவரது பால்ய லீலை, பௌகண்ட லீலை, கைஷோர லீலை, யௌவன லீலை, இதையெல்லாம் காண்பதற்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல பிருந்தாவனத்துல எப்படி அசுரங்க உள்ள வந்தாங்க? யாரா பதில் கண்டுபிடிச்சிங்களா? அசுரங்க உள்ள விட்டது பகவானுடைய கருணையா? இங்க ஒருத்தர் சொல்றாங்க பிருந்தாவனத்துக்குள்ள அசுரம் வந்தது பகவானுடைய கருணைங்கிற.
ஏன் அசுரர்களை விருந்தாவனத்தில் அனுமதி பண்றாரு கிருஷ்ணா? எதற்காக பகவான் கிருஷ்ணர் அசுரர்களை விருந்தாவனத்துக்குள் அனுமதிக்கிறார்? அவரது அமானுஷமா லீலைகளை புரிவதற்காக. பகவான் கிருஷ்ணர் அமானுஷமா லீலை செய்கிறார். நான் ஒரு சாதாரண குழந்தை அல்ல. ஓ மானிடர்களே, என்னை ஒரு சாதாரண மனிதனா நினைத்து விடாதீர்கள். நான் குழந்தையின் ரூபத்தில் இருந்தாலும் நானே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். சாதாரண மக்கள் என்ன நினைக்கலாம்? கிருஷ்ணர் ஒரு சாதாரண குழந்தையா நினைக்கலாம். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு? தன்னுடைய அமானுஷமான சக்தியின் மூலமாக அமானுஷமா லீலைகளை செய்து அவர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்று நிரூபிக்கிறார். யாரும் நினைச்சிட வேண்டாம் இந்த குழந்தை கிருஷ்ணா சாதாரண குழந்தை. நோ நோ நோ, கிருஷ்ணா இஸ் நாட் அன் ஆர்டினரி சைல்டு. இங்க எழுதியிருக்காங்க அந்த அசுரங்களுக்கு எல்லாம் முக்தி கொடுக்கறதுக்காக. எஸ், இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, பிருந்தாவனத்தில் நுழைந்த அசுரர்கள் எல்லாருமே முனிவர்களால் சபிக்கப்பட்டவங்க. நம்ம அது ஒருத்தர பார்ப்போம். இன்னைக்கு எவ்வளவு அசுரங்களை பார்க்க முடியுமோ அவ்வளவு பேர் பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு அசுரன் நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க, அவர் பேசிட்டு இருக்காரு உங்க கூட. இந்த அசுரன் பிருந்தாவனத்துக்கு நுழையதுக்கு பகவான் அனுமதி கொடுத்தாதான் நடக்கும். சரியா? அப்போ என்ன பாயிண்ட்னா, அசுரர்கள் பிருந்தாவனத்தில் நுழைந்தது பகவானுடைய லீலைகளை மேலும் மெருகேற்றுவதற்காக. பகவான் இந்த லீலைகளை புரிகின்றார். யார் பகவான்? பராசர முனிவர் சொல்றார், யார் பகவான்? சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான். 6 ஐஸ்வர்யங்கள் யார்கிட்ட முழுமையாக இருக்கின்றதோ அவரே பகவான். 100%, 100%, 100% 6 ஐஸ்வர்யங்கள் யாரிடம் முழுமையாக வெளிப்படுகிறதோ அவரே பகவான். சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான். சத் அப்படின்னா 6. சத் ஐஸ்வர்யஸ்ய 6 விதமான ஐஸ்வர்யங்கள். 6 விதமான ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்டிருப்பவரே பகவான். ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரிய. அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. இந்த 6 ஐஸ்வர்யமும் யார்கிட்ட முழுமையாக இருக்கின்றதோ அவரே பகவான். ஏன்னா இந்த 6மே ஒருத்தரை கவரக்கூடியது இல்லையா? இந்த உலகத்துல ஒருத்தர் அழகா இருக்காங்க, பார்த்தோன்னே அப்பா இவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அப்ப அழகு கவரக்கூடியது. அறிவு, ரொம்ப புத்திசாலியா இருக்காரு, டேங்க அப்பா எவ்வளவு புத்தி கூர்மை, எவ்வளவு புத்திசாலி இருக்கு. துறவு, சாதுக்கள் துறவிகள்லாம் கவர்றாங்க மக்களை. பாருங்க, அங்க ஒரு சாது இருக்காரு, அவர் துறவர வாழ்க்கை வாழ்றாரு, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அழகு, அறிவு, புகழ். புகழ்ல உள்ளவங்கள செலிபிரிட்டின்னு கொண்டாடுறாங்க. சினிமால புகழ் வாய்ந்தவங்க, விளையாட்டுல புகழ் வாய்ந்தவங்க, எண்ணற்ற பேர் இருக்காங்க. அழகு, அறிவு, துறவு, புகழ். அப்ப புகழும் கவரக்கூடியது, அழகு கவரக்கூடியது, அறிவு கவரக்கூடியது, அழகு துறவு கவரக்கூடியது. துறவு கவருகின்றது. சன்னியாசி பார்த்தோன்னே மக்கள் ஓடுறாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. அழகா இருக்கிறவங்க பார்த்தோன்னே பாராட்டுறாங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படி. கவர்கின்றது, அழகு கவர்கின்றது, அறிவு கவர்கின்றது, துறவு கவர்கின்றது, புகழ் கவர்கின்றது. அழகு, அறிவு, துறவு, புகழ். செல்வம், அடேங்க அப்பா பாரப்பா எவ்வளவு பெரிய செல்வந்தன் பாருங்க, எவ்வளவு கார் என்ன, ஊர் என்ன, பேர் என்ன. செல்வம் கவர்கின்றது. செல்வந்தர்களை எல்லாரும் கவர்றாங்க. அப்புறம் வலிமை, ஸ்ட்ரென்த். ஏங்க அப்பா எவ்வளவு பலசாலி, குத்துச்சண்டையில இவ்வளவு பேரை வீழ்த்திட்டாரு, ஜல்லிக்கட்டுல ஒரு காளை அடக்கிட்டாரு, விளையாட்டுல இப்படி ஒரு சாதனை பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த வலிமையும் கவரக்கூடியது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ஜட உலகத்துல யாராலும் இந்த 6 ஐஸ்வர்யத்தை முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் அழகா இருக்காரு, ஆனா கொஞ்ச நாளைக்கு தான் அந்த அழகெல்லாம் போயிடும். அப்புறம் ஜரா, முதுமை வந்துடும். அப்ப அழகை தக்க வச்சுக்க முடியாது. அப்படியே இன்னைக்கு ஒருத்தர் அழகான மிஸ் மலேசியா, ஒரு பொண்ணு மிஸ் மலேசியா ரொம்ப அழகா இருந்தா, அடுத்த வருஷம் இன்னொரு பொண்ணு மிஸ் மலேசியா ஆயிடுவா, இந்த பொண்ணுக்கு போயிடும் இல்லையா? எல்லா வருஷமும் ஒரே பொண்ணே மிஸ் மலேசியா ஆக முடியாது. இன்னைக்கு ஒரு பொண்ணு மிஸ் மலேசியானா நாளைக்கு அவளோட இன்னொரு பொண்ணு மிஸ் மலேசியா ஆயிடுவா. இன்னைக்கு ஒரு நபர் மிஸ்டர் மலேசியா இருப்பார், நாளைக்கு இன்னொருத்தர் மிஸ்டர் மலேசியா ஆயிடுவார். சோ இந்த மிஸ் மலேசியா, மிஸ்டர் மலேசியா எல்லாம் தற்காலிகமானதுதான்.
நெவர் எவர் பியூட்டி. இவங்க எப்பவுமே இவங்கனால அழகா இருக்க முடியாது, இவர்களால அழகை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆனா கிருஷ்ணர் தான் மிஸ் மலேசியா, மிஸ்டர் மலேசியா மட்டும் இல்ல, கிருஷ்ணர் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் த வேர்ல்டு மிஸ்டர் கிருஷ்ணா, மிஸ்டர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எல்லா நாள்லயும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும் கிரேட்டஸ்ட் அமாங் த கிரேட்டஸ்ட். சிறந்தவற்றெல்லாம் சிறந்தவர், உயர்ந்தவற்றெல்லாம் உயர்ந்தவர். அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்து நிகிதோ குகாயான். கிருஷ்ணா சிறியவற்றெல்லாம் சிறியவர், பெரியவற்றெல்லாம் பெரியவர். அப்ப கிருஷ்ணனுடைய அழகுக்கு ஈடு இணையே ஆக முடியாது. கந்தர்ப்ப கோடி கமனீய, கோடிக்கணக்கான மன்மதர்கள், ஒரு மன்மதன் ஒரு காமதேவன் அவ்வளவு அழகா இருப்பார். தேவர்களே ரொம்ப அழகானவன் காமதேவன், மன்மதன். ஆனா கிருஷ்ணர் முன்னாடி, பகவான் கிருஷ்ணர் முன்னாடி கோடிக்கணக்கான மன்மதன் காமதேவன் வந்தாலும் கிருஷ்ணருடைய அழகிட்ட அவங்க பிச்சை எடுக்கணும். ஐயா கிருஷ்ணா, அவங்க அழகுல கொஞ்சம் பிச்சை போடுங்க. கிருஷ்ணரே, பகவானே, நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்க அழகுல கொஞ்சம் எங்களுக்கு பிச்சை போடுங்க. அவ்வளவு அழகு, அழகு, அறிவு. கிருஷ்ணா இஸ் வெரி இன்டெலிஜென்ட். கிருஷ்ணர் பகவத்கீதை 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டா பெரிய விஷயம். பகவத்கீதை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் பக்குவம் அடைந்து விடலாம். நம்ம வாழ்க்கையில வந்து மனித வாழ்க்கையை சரியா பயன்படுத்தி கொண்டு நாம் வந்து பிறப்பு இறப்பு விடுபட்டலாம். அதனால பகவத்கீதை எப்பவுமே இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் பேசினார், இன்னைக்கு ஒரு புகழ் இருக்கு. அறிவு, அழகு, அறிவு, துறவு. கிருஷ்ணாவுக்கு எது மேல அட்டாச்மெண்ட் கிடையாது. இந்த உலகத்துல ஒரு புத்திசாலி இருக்கலாம், நாளைக்கு அவரோட இன்னொரு புத்திசாலி வருவார். இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஒண்ணு கண்டுபிடிப்பாரு, நாளைக்கு இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து அதோட சிறப்பா ஏதாவது கண்டுபிடிப்பாரு. பாருங்க, முதல்ல சயின்டிஸ்ட் வந்து ஒரு குண்டு பல்பை கண்டுபிடிச்சாரு. லைட்டை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட், இந்த விளக்கு, மின் விளக்கை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் ஒரு குண்டு பல்பு. அது எப்படி பரிணாமம் ஆயிடுச்சு? இப்போ அந்த குண்டு பல்ப் எல்லாம் போய் டியூப் லைட் வந்து, சோடியம் லைட் வந்து, இப்ப என்ன பயன்லாம் எல்இடி லேம்ப், பேட்டரி லேம்ப். அப்ப என்னாச்சு? ஒரு விஞ்ஞானியுடைய அறிவை விட இன்னொரு விஞ்ஞானியின் அறிவு உயருது. ஒரு விஞ்ஞானி காட்டிலும் இன்னொரு சிறந்த விஞ்ஞானி வருவார். ஒரு அழகானவரை காட்டிலும் இன்னொருத்தர் அழகா ஒருத்தர் வருவார். இந்த ஜட உலகத்துல ஒருத்தர் அழகா இருந்தா அவரை விட ஒரு அழகான ஒருத்தர் வருவார். ஒருத்தர் புத்திசாலியா இருந்தா அவரை விட ஒரு புத்திசாலி ஒருத்தர் வருவார். ஒருத்தர் துறவியா இருந்தா அந்த துறவிலேயே சிறந்த ஒரு துறவி வருவார். அழகு, அறிவு, துறவு, புகழ். இன்னைக்கு ஒருத்தர் புகழ் வாங்கினார்னா அவரை விட இன்னொருத்தர் பெரிய புகழாவார். இன்னைக்கு நான் கோடீஸ்வரன்னா எனக்கு மேல ஒரு கோடீஸ்வரன் வருவார். இப்படி அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம். இன்னைக்கு ஒரு செல்வந்தன்னா அந்த செல்வந்தன்லயே உயர்ந்தவன் ஒருத்தர் வருவான். வலிமை, ஸ்ட்ரென்த், இது எல்லாமே இந்த ஜட உலகத்துல நமக்கு தற்காலிகமானது. அது ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டு கொண்டே இருக்கு. இதுல யாருமே ஜட உலகத்துல இந்த 6 ஐஸ்வர்யத்தையும் முழுமையா பெற்றவங்க கிடையாது. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்ட்ட இந்த 6 ஐஸ்வர்யம் முழுமையா இருக்கு. அதனால அந்த 6 ஐஸ்வர்யத்துடன் தன்னுடைய வலிமை, நான் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, நான் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அப்படின்னு நிரூபணம் செய்யறார். சோ கிருஷ்ணா வந்து, நான் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, நான் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அப்போ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அதற்கு பகவான் சில ஏற்பாடுகளை செய்யறார், சில லீலைகளை புரிகின்றார். அப்போ பகவானுடைய விருப்பத்தின் பேர்ல, பகவானுடைய விருப்பத்தினால, அவர் அனுமதி கொடுக்கறதுனால சில அசுரர்கள் பிருந்தாவனத்துக்குள்ள வர்றாங்க. இல்லாட்டி அசுரங்கள் பிருந்தாவனத்துல கால் வைக்கவே முடியாது. அசுரர்களால பிருந்தாவனத்துக்குள்ள நுழையவே முடியாது. பகவானுடைய அனுமதி இருந்தா மட்டும்தான் நுழைய முடியும். அப்போ பகவானுடைய ஏற்பாட்டினால, பகவானுடைய விருப்பத்தினால, பகவானுடைய அனுமதினால அந்த லீலைகளை புரிவதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அசுரர்களை பிருந்தாவனத்தில் அனுமதிக்கின்றார். அப்படி அந்த அசுரர்கள் பிருந்தாவனத்தில் வரும்போது பகவான் பல்வேறு லீலைகள் செய்யறார். ஒன்று, அவர் தெய்வீகமா லீலை, நான் இந்த சாதாரண குழந்தை அல்ல, நான் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்று உறுதி செய்கிறார்.
இரண்டாவது, இந்த மாதிரி அசுரர்கள் பிருந்தாவனத்துக்குள்ள வரும்போது பக்தர்களுக்கு பகவானை தவிர வேறு புகழிடம் கிடையாது. அவங்க பகவானைய தாமரை திருப்பாதைகள் முற்றிலுமாக பூர்ணமாக பற்றி கொள்கிறார்கள். அதனால எப்பேற்பட்ட அசுரன் பிருந்தாவனத்துக்குள்ள வந்தாலும் அந்த பிருந்தாவன வாசிகள் திகைப்படைவதில்லை, குழப்பமடைவதில்லை, கவலை கொள்வதில்லை. பகவான் கிருஷ்ணர். அப்போ இந்த பிருந்தாவன வாசிகளுக்கு கிருஷ்ணர் பகவான் கூட தெரியாது. ஆனா இந்த குழந்தை கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால இந்த கிருஷ்ணர் பண்ணக்கூடிய லீலைகள்லாம் அவங்க ஒரு சாதாரண குழந்தையோட லீலையா பாக்குறாங்க. பாருங்க, கண்ணு முன்னாடியே இந்த அரக்கர்களை கிருஷ்ணர் வதம் பண்றாரு. ஆனா என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம குழந்தை கிருஷ்ணா ஏதோ நாராயணனுடைய கருணை, அந்த நாராயணனுடைய கருணையாலதான் இந்த குழந்தைக்கு இதெல்லாம் பண்ண முடியும். இல்லாட்டி என் குழந்தைக்கு எங்கிறது அவ்வளவு சக்தி எல்லாம் வந்தது, அந்த நாராயணன் தான் என் குழந்தையை காப்பாத்திருக்காரு அப்படின்னு அவங்க கிருஷ்ணரை எப்பொழுதும் ஆயர்குல சிறுவனாக, ஆயர்குலத்தில் இருக்கிற ஒரு சிறுவனாதான் பாக்குறாங்க. பகவானும் அவ்வாறே அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அவங்க கண்ணு முன்னாடி அமானுஷமான சக்திகளை வெளிப்படுத்துவாரு. அடுத்த சமயம் யோகமாய தெரியினாலும் மறைச்சுடுவார். கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, யோகமாயா சக்தியினால தன்னை மறைத்துக் கொள்வார். அப்போ இந்த கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணா நம்ம குழந்தைதான், நம்ம நண்பன் தான், நம்ம காதலன் தான் அப்படின்னு பகவானோடு மிக நெருக்கமாக உறவு. ரைட்? அப்போ ரொம்ப அழகான லீலைகள் ஒவ்வொன்றும். ஜென்ம கர்ம சமே திவ்யம். பகவானது பிறப்பு, அவரது செயல்கள், அவரது லீலைகள் அனைத்தும் திவ்யமானது, அனைத்தும் திவ்யமானது. அப்போ கிருஷ்ணா ஒரு லீலையில பல்வேறு அற்புதங்களை செய்வார். தனது ஒரு லீலை மூலமா பகவான் கிருஷ்ணர் ஒரு லீலை செய்யறது மூலமா பல்வேறு அற்புதங்களை செய்வார். தான் பரம புருஷோத்தமனால முழு முதற் கடவுளை ஸ்தாபனம் செய்வார். பக்தர்கள்ட்ட பகவான் மேல அன்பு நெருக்கத்தை அதிகரிப்பார். பக்தர் அல்லாதவங்க வியந்து பார்க்கும் அளவுக்கு லீலை செய்வார். நாத்திகர்கள் பொறாமைக்காரர்களும் பயப்படும் அளவுக்கு லீலைகள் செய்வார். சாதாரண மக்கள் மேலும் சரணாகதி அடைவதற்காக லீலை செய்வார். கிருஷ்ணர் மேல் சந்தேகம் கொள்பவர், நான் சந்தேகங்களை புரிஞ்சுபடுத்தி இவரே முழு முதற் கடவுள், அதை உறுதி செய்வார். அப்புறம் இந்த முனிவருடைய சாபத்திலிருந்து அத்தகைய அரக்கர்களை விடுவிப்பார், அவருக்கு முக்தி கொடுக்கிறார். இதெல்லாம் பல்வேறு காரணங்கள். பகவானுடைய லீலைகளை நாம் சிறு மூளை வைத்துக் கொண்டெல்லாம் அளந்து பார்க்க முடியாது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது லீலைகள், செயல்கள் எல்லாம் நமது சிறு மூளை வைத்து ஜட்ஜ் பண்ண முடியாது, அளவிட முடியாது, மதிப்பிட முடியாது. அது நம் கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பகவானது லீலைகள் நம் கற்பனை, நம்ம புத்தி கூர்மை இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. மிக அழகான லீலைகள். இன்னைக்கு நம்ம லீலைக்குள்ள டீட்டெயிலா போறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு லீலைகள் தெரிஞ்சிருக்கு. நீங்க எல்லாருமே கிருஷ்ணா புக்கு படிச்சிருப்பீங்க, இந்த கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. அதனால இந்த லீலைகளை நம்ம டீட்டெயிலா போறது இல்லை. அந்த லீலைகள்ல இருந்து கிருஷ்ணர் நமக்கு என்ன பாடம் கத்துக் கொடுக்கிறார், இந்த பிருந்தாவனத்துல ஏன் பகவான் இந்த அசுரர்களை உள்ள அனுமதிச்சாரு. ஒரு பூதனை ஆகட்டும், பூதனா, சக்கடாசுரா, திருநாவர்தா, வத்சாசுரா, இவங்க எல்லாம் வந்தாங்க. இவங்க எல்லாம் விருந்தாவனுக்குள்ள வந்தாங்க. இவங்களை ஏன் கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்குள்ள அனுமதிச்சாரு, இந்த லீலையில கிருஷ்ணர் எனக்கு என்ன பாடம் கொடுக்கிறார். இந்த லீலைகளை, இந்த பகவானுடைய லீலைகளை கேட்பதால பாடுவதால நம்ம இதயம் தூய்மை அடையுது. சரி, அதுக்கப்புறம் இந்த லீலைகளை கேட்பதால கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்குது. எல்லாத்துக்கும் மேல இந்த அரக்கர்கள், பிருந்தாவனத்துக்குள் நுழைந்த அசுரர்கள் எதை பிரதிநிதிக்கிறார்கள், ஒரு அசுரன் எதுக்கு பிரதிநிதியா இருக்காரு, இந்த அசுரனால என்ன ஆபத்து, இந்த அசுரனை வதம் செய்யறதுனால கிருஷ்ணர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் விஸ்வநாத் சக்கர தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், ஜீவ கோஸ்வாமி, இவங்கெல்லாம் மிக அழகாக விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த ஓரொரு அரக்கர்களும் யாரு, இந்த அரக்கர்களை ஏன் கிருஷ்ணர் வதம் செய்தார், இதன் மூலமா கிருஷ்ணர் நம்ம கிட்ட என்ன சொல்ல வர்றார், நம்ம கிட்ட என்ன தெரியப்படுத்துறாரு. பல்வேறு புராணங்கள், பிரம்ம வைவத புராணம், கர்க சமிதா, பிரகத் பாகவத புராணம், இந்த மாதிரி பல்வேறு புராணங்கள்ல இந்த அசுரர்கள் யாரு, அவங்க எப்படி பிருந்தாவனத்துக்குள்ள நுழைய முடிச்சது, இந்த அசுரர்களை வதம் செய்து கிருஷ்ணர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன. ரொம்ப அழகான லீலை. சரி, ஃபர்ஸ்ட் பூதனை எடுத்துக்கோ. பூதனையில இருந்து ஆரம்பி. கிருஷ்ணர் முதல் வதம் செய்து பிருந்தாவனத்துல
பகவான் கிருஷ்ணர் முதல் வதம் செய்தது பூதனை தான். பூதனை அரக்கி, ஃபர்ஸ்டே ஒரு பெண் அரக்கி. ஆக்சுவலி சாஸ்திரப்படி ஒரு பெண்ணை கொள்வது பாவம், மகா பாவம். சாஸ்திர முறைப்படி ஒரு பெண்ணை கொள்வது மகா பாவம். ஆனா கிருஷ்ணர் பூதனை வதம் செய்தார் என்றால் அந்த பூதனையின் ஆத்மாவை அந்த கொடூரமான உடலிலிருந்து விடுவித்து முக்தி கொடுத்தார். அதான் பூதனா முக்தி. நான் பூதனா வதம் என்று சொல்லக்கூடாது, பூதனைக்கு முக்தி, பூதனைக்கு முக்தி கொடுத்தார். இப்போ இந்த ஒரு லீலையில, இப்ப இந்த ஒரு லீலை எடுத்துக்கோ. பூதனைக்கு நடந்தது, பூதனைக்கு என்ன நடந்தது? ஏன் கிருஷ்ணர் பூதனைக்கு முக்தி அளிக்க வேண்டும்? இந்த பூதனை யாரு? ரைட். இப்ப பாகவத்தில் உள்ள கதை உங்களுக்கு பிரபு சொல்லி கொடுத்திருப்பார், பூதனை எப்படி கிருஷ்ணர் வதம் பண்ணார். சோ முதல்ல இந்த பூதனாங்கிறவ, இந்த பூதனை ஏன் கிருஷ்ணர் வதம் செய்ய வேண்டும்? ஏன்னா இந்த பூதனை ஆசைப்பட்டா கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க வேண்டும். இது முதல்ல இந்த லீலையில பூதனா முக்தி, இந்த லீலையில முதல்ல நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்னன்னா, கிருஷ்ண பகவான் மிகவும் கருணை வாய்ந்தவர். அவரை விட கருணை வாய்ந்தவர் யாரும் இருக்க முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விட மிகவும் கருணை வாய்ந்த ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இது பாகவதத்துல சுகதேவ கோசாமி சொல்றார். கிருஷ்ணரை விட ஒரு கருணை வாய்ந்தவர் இருக்க முடியுமா? அகோபகியம் 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 ஸ்தான கால கூடம் ஜிகம் சயாபாய சாத்வி ஏதே ததிதம் ஏதே கதிம் லேபே லேபே ததிம் தாதிரி உச்சிதம் ததோன்யம் கம்பா தயாலு சரணம் ரஜேம. அகோபாக்கியம் அகோபாக்கியம். இந்த பூதனா என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும்? இந்த பூதனா என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும்? குழந்தை கிருஷ்ணர் அவர்கிட்ட பால் குடிக்கிறார். பரம புருஷோத்தமனால முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பரந்தாமன், அனைவர் இதயத்திலும் இருக்கும் பரமாத்மா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், படைப்புக்கு ஆதாரமானவர், அந்த பாலுக்கே ஆதாரமானவர், அந்த பாலுக்கே ஆதாரமான பரம புருஷோத்தமான முழுமுதற் கடவுள் பூதையோடைய மார்புல போய் பால் குடிக்கிறார். ஆனா பூதனாவுடைய நோக்கம் என்ன? குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று அல்ல, பால் கொடுக்கிற மாதிரி தன் மார்பில் விஷம் தடவி வந்தா. ஸ்தான கால கூடம், ஆழகால விஷம், கொடும் நச்சு விஷத்தை தடவி வந்திருக்கா. நோக்கம் என்னது? கிருஷ்ணரை கொல்லணும். பகவான் கிருஷ்ணரை கொல்ல வேண்டும் என்பதற்காக தன் மார்பில் விஷம் தடவி வந்தால் பூதனை. ஆனா கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்ப பகவான் என்ன பண்ணாரு? தன்னை கொல்ல வந்த அரக்கிக்கும் தன் மார்பில் விஷம் தடவி தன்னை கொல்ல வந்த ராட்சசிக்கும் அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. யசோதா அம்மாவுக்கு என்ன ஒரு ஸ்தானம் கொடுத்திருந்தாரோ அந்த ஸ்தானத்தை பகவான் பூதனைக்கும் கொடுத்தாரு. பூதனுடைய மடியில அமர்ந்துட்டு கிருஷ்ணர் அந்த பாலை குடிச்சார். அகோபக்கியம் அதோபக்கியம் ஸ்தான கால கூடம். இந்த பூதனை அரக்கி கிருஷ்ணரை கொல்றதுக்காக மார்புல விஷம் தடவி வந்தா. கிருஷ்ணா அப்படியே வந்தா கூட இந்த பூதனை தன்னை கொல்ல வந்திருக்கா, மார்புல விஷம் தடவி, அனைத்தும் அறிவார். பகவான் அறியாத ஒண்ணும் கிடையாது, அவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. அவர் முழுமுதற் கடவுள். பகவானுக்கு நன்றாக தெரியும் வந்திருக்கக்கூடியது பூதனா. அவ என்ன பண்ணா? பூதனா அரக்கி ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் விரும்பும் மனத்துல ரூபத்தை மாத்திக்குவா. பூதனா ஒரு பெரிய மாயக்காரி. இந்த மாயக்காரி என்ன பண்ணுவா? விரும்புற ரூபத்துல அவ மாத்திக்குவா. அப்போ பூதனா பெரிய ராட்சசி, மலை போல சரீரம், பெரிய பர்வதம், பெரிய மலை மாதிரி சரீரம் இல்லையா? இந்த கெடால நிறைய மலைகள்லாம் இருக்கு, பெரிய பெரிய மலைகள். கெடா போற வழியில, குலிம் போற வழியில, அப்புறம் பகவு, இங்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கு. அந்த மலை மாதிரி பூதனாவுடைய சரீரம். கை காலெல்லாம் பெரிய 8 வழிச்சாலை மாதிரி இருக்கும். மலேசியால இருக்கிற பெரிய பெரிய ரோடு மாதிரி இருக்கும் பூதனையுடைய கை காலெல்லாம். அவ வாய் பெனாங்ல கடல் இருக்கு பாத்தீங்களா, பெனாங் பாலத்துல, அந்த மாதிரி ஒரு வாய். மூக்கெல்லாம் பெரிய குகை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள ராட்சசி யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி தன்னை ஒரு அழகான பொண்ணா மாத்திக்கிட்ட. அப்படி அழகான பொண்ணா மாத்திக்கிட்டு பிருந்தாவனத்துக்குள்ள நுழையிறான். இந்த கோபிகள்லாம் பாக்குறாங்க, யார் இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா? லட்சுமி தேவியாவோ, இல்ல சிவபெருமானின் மனைவி சதி தேவியா, இல்ல இந்திரனின் மனைவி சச்சி தேவியா, இல்ல ஏதாவது அப்சராவா, இல்ல கந்தர்வலோகத்தை சார்ந்தவளா? யார் இவ இவ்வளவு அழகா இருக்காளே? சந்தேகமே வரல யாருக்கு.
அப்படி உள்ள வந்து சொன்னா, ஓ கோபர்களே கோபிகளே, நான் ஒரு வரம் வாங்கியிருக்கிறேன். என்னிடம் பால் குடிக்கும் குழந்தை 100 ஆண்டுகால் நீண்ட ஆயுளோடு இருப்பார். அந்த குழந்தைக்கு நோய் வராது, நீண்ட ஆயுளோடு இருப்பார். உடனே யசோதம்மா, ஓ பெண்ணே, நீங்கள் வந்தது நாங்கள் செஞ்ச பாக்கியம். என் குழந்தை கிருஷ்ணருக்கு பால் கொடுங்க, அவன் நீண்ட காலம் இருக்கணும், எங்களை எல்லாரையும் வந்து எங்கிட்ட அன்பு செய்யணும், அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள கொடுங்க அப்படின்னு பூதனை மடியில வச்சுட்டான். ஆனா கிருஷ்ணருக்கு தெரிய வந்திருக்கிறது பூதனா அரைக்கி என்னை கொல்ல வந்திருக்காரு. ஆனாலும் எவ்வளவு கருணை வாய்ந்தவர், தன்னை கொல்ல வந்த பூதனைக்கும் அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவ மார்புல பால் உரியிற மாதிரி அவ உயிரையும் சேர்த்து எடுத்துட்டார். ஒரு ஆயுதம் கிடையாது. சுதர்சனமோ சாரங்கமோ, கிருஷ்ணனுடைய வில்லு பேர் சாரங்கம், அவருடைய சக்கரம் பேர் சுதர்சனம், அவருடைய கதை கோமுக், கோமுக் என்ற கதை, சாரங்கம் என்ற வில்லு, சுதர்சனம் என்ற சக்கரம், எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தல. 3 மாத குழந்தை, 3 மாதம் உள்ள குழந்தை எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தாம அப்படியே பாலை குடிக்கிற மாதிரி பூதனோட உயிரையும் சேர்த்து எடுத்துட்டார். பூதனாவுடைய உயிரையும் சேர்த்து எடுத்துட்டார். பூதனை வந்து கிருஷ்ணரை மடியில போட்டு பால் கொடுக்கிறா. கிருஷ்ணா பாலை உரிஞ்சார். அப்படி பாலை உரியும் போது அவர் உயிரையும் சேர்த்து எடுக்கிறார். பூதனை அலறா. அந்த சத்தம் பிருந்தாவனம் முழு கேக்கு. பிருந்தாவனம் முழுது அலறல் சத்தம். இந்த கோபிகள் எல்லாம் ஓடி வந்து பார்த்தா அந்த பூதனையோட சுய ரூபம் வெளிப்பட்டு விட்டு, சுய ரூபம், அந்த போலித்தனமான ரூபத்தை மாற்றிக்கொண்டு சுய ரூபத்தில் கண்களெல்லாம் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே தள்ளி ஒரு பெரிய பர்வதம் சரிந்து விழுந்தார் போல, ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலை, மேரு மலை, அது சரிந்து விழுந்தால் போல கிடக்கிறான். அந்த பூதனின் மார்பு மேல கிருஷ்ணர் தவழ்ந்துகிட்டு இருக்காரு. யசோதம்மா ஓடி போய் அந்த குழந்தை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு, கிருஷ்ணா, ஏதோ ஒரு பேய் தான் உன்னை பிடிக்க வந்திருக்கு, ஏதோ ஒரு பேயோ பிசாசோ பூதமோ, ஆனா அந்த நாராயணர் உன்னை காப்பாற்றி விட்டார் அப்படின்னு கிருஷ்ணரை மடியில போட்டு பசுவோடைய சாணம், கோமியம், பால், தயிர், நெய்யெல்லாம் வச்சு குழந்தைய சுத்தப்படுத்தி பகவானை குளிக்க வச்சு அவருக்கு உடல்ல 12 இடத்துல திருநாமம், கேசவன் உன் நெற்றியை காக்கட்டும், மாதவன் உன் மார்பை காக்கட்டும், கோவிந்தன் உன் வயிறை காக்கட்டும், இப்படின்னு எல்லா இடத்துலயும் நாமம் திலகம் போட்டு அந்த குழந்தையை புனிதப்படுத்தி. ஆனா இவங்க தெரியாது, இந்த கிருஷ்ணர் தான் அந்த குழந்தை தான் அவங்களை கொண்டு இருக்கு. பகவான் கிருஷ்ணர் தான் பூதனை கொண்டாரு தெரியாதவங்க. அவங்க நினைச்சாங்க நாராயண தான் இந்த குழந்தையை காப்பாத்திருக்காங்க. அப்போ இந்த பூதனை அரக்கி இவ கிருஷ்ணரை கொல்ல வந்த இந்த லீலையில முதல் பாடம் கிருஷ்ணாவுடைய கருணை, காரணமற்ற கருணை, ரொம்ப ரொம்ப கருணை. தன்னை கொல்ல வந்தவளுக்கு அம்மாவுடைய ஸ்தானம் கொடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட். 2வது, இந்த பூதனை யாரு அப்படின்னா, இவ வந்து ஏமாற்றுக்கார ஆன்மீகவாதிகள். ஆன்மீகவாதியில நம்முடைய ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, இந்த பூதனை யாரை பிரதிநிதிக்கிறா, இந்த பூதனை வந்து யாருடைய பிரதிநிதி அப்படின்னா, ஆன்மீக பாதையில ஏமாற்றக்கூடிய குருமார்கள்லாம் இருக்காங்க. சம்பிரதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வராத சாதுக்கள், துறவிகள், சன்னியாசிகள், வெளியில போலி வேடம் போட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ள பாலுறவு வாழ்க்கையை, புலன்ப வாழ்க்கை அனுபவிப்பாங்க. இவங்க தோற்றத்துல பார்த்தா சாது மாதிரியே இருப்பாங்க. பூதனை கூட ஆரம்பத்துல பார்க்க போனா ரொம்ப அழகான பொண்ணா இருந்தா, ஆனா உள்ளுக்குள்ள சுயரூபம் இருக்கு இல்லையா, அதே போலதான் அந்த ஏமாற்றுக்கார குருமார்கள் அவங்களதான் இந்த பூதனை பிரதிநிதிக்கிறான். இந்த ஏமாற்றுக்கார குருமார்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மள ரொம்ப தூரம் கிருஷ்ணர்ட்டு பிரிச்சிருவாங்க. இவங்களோட நோக்கமே கிருஷ்ணரை கொல்றதுதான். மாயாவாதிகள், அருவாவாதிகள், பிரம்மவாதிகள், இவங்களுடைய நோக்கம் என்னது, இவங்க வெளியில சாது மாதிரி இருப்பாங்க, வெளியில பெரிய தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு காவி உடையெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு உருவம் கிடையாது, கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதர், அவரை கடவுளா நினைக்காதீங்க, இப்படி எல்லாம் பிதட்டுவார்கள். இந்த மாதிரி ஏமாற்று கூறுமார்கள் மனித வாழ்க்கையை வந்து புலன்பத்துக்காக நினைச்சுக்கிட்டு வெளியில ஒரு சாது மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ள புலன்பு அனுபவிக்கிறாங்க. பூதனா மென்டாலிட்டி. இந்த பூதனுடைய பாவம் என்னது, பூதனாவுடைய மென்டாலிட்டி என்னது, வெளியில ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி இருந்தா உள்ளுக்குள்ள பூரா கிருஷ்ணரை கொல்லணும், அசுர குணம். வெளியில பார்த்தா தெய்வீகமானவளா இருக்கா, உள்ளுக்குள்ள பார்த்தா அசுர குணம். இதுதான் பூதனா மென்டாலிட்டி. ஏமாற்றக்கூடிய குருமார்கள், இந்த ஏமாற்றக்கூடிய குருமார்கள்லாம் ஏமாற்றக்கூடிய சாதுக்கள், போலித்தனமான சாதுக்கள்,
சாதுக்களுடைய போர்வையில பசுத்தோல் போர்த்திய புலிதான் ஆன மேல பசுத்தோலை போத்திரு. அந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய சாதுக்கள் இவங்களை தான் பிரதிநிதிக்கிறார் பகவான் கிருஷ்ணன். பூதனை யாரு கிருஷ்ணர் பிரதிநிதிக்கிறாரு? ஏமாற்றக்கூடிய சாதுக்கள். அப்ப இவங்கிட்ட இருந்து யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? இந்த போலி ஆன்மீகவாதிகள், போலித்தனமான ஆன்மீகவாதிகள், மத போதகர்கள், போலித்தனமான சாதுக்கள், துறவிகள், இவங்க கிட்ட இருந்து யாரால் நம்மளை காப்பாற்ற முடியும்? பகவானால தான் முடியும். அதனால இந்த பூதனை யார் வதம் செஞ்சா? பகவான் தான் வதம் செஞ்சார். அப்ப இந்த போலித்தனமான குருமார்கள்ட்ட இருந்து பகவான் கிருஷ்ணர் தான் நம்மளை காப்பாற்றும். அதற்காகவே பகவான் தோற்றுவித்தது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சாதுக்கள், துறவிகள், ஆச்சாரியர்கள், வைணவர்கள், அவங்க சுத்த பக்தர்கள், பாகவதர்கள், அவங்க அடிச்சுட்டி நம்ம பின்பற்றோம். எங்கேயாவது தெரியாம போய் மாயாவாதிகிட்ட போய் சங்கம் வச்சுக்கிறோம். மாயாவாதிகள், பௌதிகவாதிகள், அல்லது அருவவாதிகள், பிரம்மவாதிகள், இவங்க கிட்ட போயிட்டோம், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். அதனால இந்த லீலை மூலமா பகவான் முதல்ல எச்சரிக்கிறது, இந்த போலித்தனமான குருமார்கிட்ட தான் விலகி இருக்கும். ரெண்டாவது, இந்த பூதனை யார், எப்படி அவளுக்கு கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கும் பாக்கியம் கிடைத்தது? பகவானுடைய லீலைகள்லாம் அனைத்தும் தெய்வீகமானது. அது ஒரு லீலை இன்னொரு லீலையோட தொடர்பு இருக்கும். பகவானுடைய ஒரு லீலையில இன்னொரு லீலையும் தொடர்பு இருக்கு. உதாரணத்துக்கு பலி மகாராஜ் வாமனமூர்த்தி, பகவான் வாமன தேவரா அவதாரம் செய்தார். பகவான் வாமன தேவரா அவதாரம் செய்த பொழுது பலி மகாராஜா அவர்கிட்ட போய் 3 அடி தானம் கேட்டுக்கிட்டார். பலி மகாராஜா பெரிய யாகம் செய்யறார். பெரிய யாகம் செஞ்சு அஸ்வமேத யாகம் பண்ணி வரக்கூடிய பிராமணர்களா தானம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ பலி 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தி. அந்த பலியை ஏமாற்றி 3 உலகத்தையும் அபகரிக்கிறதுக்காக பகவான் வாமன ரூபத்துல போனார். சலயசி விக்ரமனே பலிமாத்புத வாமனா பதன கணீர் ஜனித ஜத பாவனா பதன கணீர் ஜனித ஜத பாவனா கேசவத் தாம் வாமன ரூபா கேசவத் தாம் வாமன ரூபா ஜெய ஜெகதீஷ ஹரே ஜய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே. பகவான் வாமன தேவரா அவதார் எதுக்கு? பலி மகாராஜா ஏமாத்தி 3 அடி நிலம் கேட்க. ஆனா உண்மையில பகவான் பலி ஏமாற்றவில்லை, தன் காரணமற்ற கருணையை பலி கொடுத்து பலியை ஒரு தூய பக்தராக்கிட்டார். அப்போ பலி மகாராஜா யாகசாலை, பலி மகாராஜா யாகம் நடத்தக்கூடிய அந்த யாகசாலையில வாமன தேவர் நுழையும் போது அந்த வானத்து சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இருக்கு இல்லையா, பௌர்ணமி நிலா, அது திரையில இறங்கி வந்த மாதிரி இருக்கு. 1000 கோடி சந்திரன் சேர்ந்தா, 1000 கோடி சந்திரன் சேர்ந்தா என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ அது வாமனுடைய உடல். பகவான் வாமன மூர்த்தியோட உடல்ல 1000 பௌர்ணமி சந்திரனுடைய பிரகாசம். அந்த யாகசாலை இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, என்ன ஒரு குழந்தை இது, இப்படி அழகான பிராமண குழந்தையா, கண்ணை பறிக்கும் தேஜஸ், யார் இந்த பிரம்மச்சாரி, யார் இந்த பிராமணர், கண்ணை பறிக்கும் தேஜஸ், சந்திரனை போல பிரகாசம், எல்லாம் மயங்கி போன அழகுல. அப்போ பலி மகாராஜின் சகோதரி, பலியின் சகோதரி ரத்னமாலா இந்த குழந்தைய பார்த்த உடனே, ஆஹா, இப்படி ஒரு அழகான குழந்தை எனக்கு இருக்க வேண்டாமா, இந்த குழந்தை இவ்வளவு அழகா இருக்கே, எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணான். பகவானுடைய அழகுல மயங்கி, வாமன தேவரின் அழகுல மயங்கி, பலியோடைய சகோதரி எனக்கு இந்த மாதிரியே ஒரு குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சு, இந்த குழந்தை பலியை ஏமாற்றி எல்லாத்தையும் அபகரித்து கொண்டார். உடனே ஒரு கோபம் வந்தது, என் சகோதரனை ஏமாற்றி எல்லாம் அபகரித்து கொண்ட இந்த குழந்தை என் கையில கிடைச்சா நான் கொல்லுருவேன். அந்த குழந்தைய, இது மட்டும் எனக்கு குழந்தையா வந்தது, நான் என் கையாலே கொல்லுவேன். அப்போ பலியினுடைய சகோதரருடைய ஆசையை பகவான் பூர்த்தி பண்ணிட்டார். வாமன மூர்த்திட்ட பிரார்த்தனை பண்ணா, நீங்களே எனக்கு குழந்தையா வரணும்னு. அப்ப வாமனர் பலிட்டு இருந்து எல்லாம் அபகரிச்சோன்னே, நான் உங்களை கொல்லுவேன். அப்ப என்னாச்சு, அடுத்த லீலையில பகவான் கிருஷ்ணருடைய லீலையில அந்த பலியோடைய சகோதரி தான் பூதனையாக தோன்றினான், ரத்னமாலா. அந்த பூதனை என்ன பண்ணா, கிருஷ்ணருக்கு பால் கொடுத்தார். பகவான் கிருஷ்ணர் அந்த பலியின் சகோதரியின் ஆசையை நிறைவேற்றி விட்டார். அவர் மார்பில் பால் குடித்தார். ஆனா அவர் இன்டென்ஷன் என்னது, அவர் நோக்கம் கிருஷ்ணரை கொல்லணும். மாறாக
பகவான் அவளை வதம் செய்து அவருக்கு முக்தி கொடுத்துட்டார். அதனால நம்முடைய ஆச்சாரியர்கள் மிக அழகா வர்ணிச்சிருக்காங்க இந்த லீலைகளை பற்றி. இத கர்க்க சம்ஹிதையில பிரம்ம வைவத புராணத்துல இந்த லீலையை பத்தி சொல்லியிருக்கு. அவ பலிமாருடைய சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கு, ரத்னமாலா. சரி, அப்ப பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொல்றாரு? இந்த பூதனை யாரு? இந்த பூதனா யாரு? ஏன் கிருஷ்ணர் இவளை வதம் செய்தார்? அதுல ஒன்று பூதனா ஏமாற்றுக்கார சாது, கபடதாரி, கபட வேஷம் போடும் சாது. இந்த கபட வேஷம் போடும் சாதுக்களை நாம் சங்கம் எடுத்துக்கொள்ள கூடாது. பக்தி சித்தாந்த மகாராஜ் நமக்கு என்ன அறிவுறுத்துறாரு? ஏன் கிருஷ்ணர் பூதனை வதம் செய்தார்? இந்த பூதனா யாரை பிரதிநிதிக்கிறார்? கபட சாது, கபடதாரி, வெளித்தோட்டத்தில் வேஷம் போடும் சாதுவோடு நாம் சங்கம் கொள்ளவே கூடாது. ஏமாற்றுக்காரங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க சாஸ்திரம் எல்லாம் பேசுவாங்க, ஆனா பின்பற்ற மாட்டாங்க. இவங்க இந்த ஏமாற்றக்கூடிய சாதுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கபடதாரிகள், போலி ஆன்மீகவாதிகள், போலி மத போதகர்கள், போலித்தனமான சாமியார்கள். இவங்க சாஸ்திரம் பேசுவாங்க, வேதம் பேசுவாங்க, புராணம் பேசுவாங்க, பகவத்கீதை பாகவதம் பேசுவாங்க, ராமாயணம் பேசுவாங்க, மகாபாரதம் பேசுவாங்க, ஆனா பின்பற்ற மாட்டாங்க. ஊருக்கு உபதேசம் செய்வார்கள். ஏமாற்றுக்காரர். உள் மனதில் புலன்பமே பிரதானம் என்று வாழ்வார்கள். உள் மனதில புலன்பமே பிரதானம். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றம் இல்லாம, எந்த ஒரு ஆன்மீகத்துல முன்னேற்றம் இல்லாம, ஆன்மீக வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம, உறுதி இல்லாம, பயிற்சி இல்லாம எங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. யாரு? இந்த கபட சன்னியாசிகள். இந்த கபட சாதுக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? மனக்கற்பனையில பேசுவாங்க. சாஸ்திரத்தை ஒழுங்கா உள்ளபடி சொல்லவும் மாட்டாங்க. மனக்கற்பனையில இது அதுன்னு தங்களுடைய கற்பனையை குதிரை அவிழ்த்து விட்டு அதன்படி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு புலன்பம் தான் பிரதானம். வெளித்தோற்றத்துல சாதுக்களா இருப்பாங்க, உள்ள புலன்பு அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க நோக்கம் என்னது? கிருஷ்ணரே இல்ல, கிருஷ்ணரே கிடையாது, அவர் உருவமற்றவர், அவர் அருவமானவர், அவர் ஜோதியானவர், அவர் எங்கும் வியாபிச்சிருப்பவர்னு பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். பகவான் கிருஷ்ணர் சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாது. இத்தகு அசுர குணம் படைத்தவங்க பூதனையோட பிரதிநிதி. அதனாலதான் கிருஷ்ணா பூதனை வதம் செய்தது மூலமா இந்த அசுரத்தன்மை நம்மகிட்ட இருந்து ஒழிக்கப்படணும். இந்த அசுரட்டு நம்மளை பாதுகாக்கப்படணும். நம்ம பக்தி பாதுகாக்கப்படணும். நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தி பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பூதனை மென்டாலிட்டியில, பூதனையோட மனோபாவத்துல, பூதனையோட மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களோடு தொடர்பு கொள்ளவே கூடாது. போலி சன்னியாசிகள், கபடதாரிகள், ஏமாற்றுக்கார மத போதகர்கள், இவங்க பின்னாடி நம்ம செல்லவே கூடாது. இவங்களை எச்சரிக்கிறார் பகவான், நம்மளை எச்சரிக்கிறாரு. இவங்க பின்னாடி போயிடாதீங்க. இவங்க நோக்கம் என்னது? உங்களை எங்கிட்ட இருந்து பிரிச்சு ரொம்ப தூரம் கொண்டு போயிடுவாங்க. பூதனை நோக்கம் என்ன? கிருஷ்ணரை கோபிகள்ட்ட இருந்து பிரித்து ரொம்ப தூரம் கொண்டு போய் அவரை கொண்டு விட வேண்டும், அவரை கொல்ல வேண்டும். இதுதான் அவங்க நோக்கம். பூதனையோட நோக்கம் என்னது? கிருஷ்ணரை கொல்லணும். அதே மாதிரிதான் மாயாவாதி, அருவவாதி, இவங்க நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்ல வேண்டும். இதுதான் அவங்க நோக்கம். சரிங்களா? ரொம்ப அழகான லீலை. சரி, டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு அசுரனை மட்டும் பார்த்துடலாம், அப்புறம் மீதி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்தது சக்கடாசுரன். சக்கடாசுரன் என்ற ஒரு அசுரன். இவனை ஏன் கிருஷ்ணர் வதம் செய்தார்? இந்த அசுரன் யார்? சக்கடாசுரன் யார்? இந்த அசுரன் ஏன் கிருஷ்ணர் வதம் செய்தார்? இந்த லீலை மூலமா ஆச்சாரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? எப்படி பூதனையை கிருஷ்ணர் வதம் செய்தது மூலமா ஆச்சாரியர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க? இந்த பூதனை யார் பிரதிநிதிக்கிறா? ஏமாற்று மத போதர்கள், ஏமாற்று குருமார்கள், போலி சாதுக்கள். இவங்கதான் பூதனையோடைய, இவங்களதான் பூதனை பிரதிநிதிக்கிறாங்க. இப்பேற்பட்டவங்களை கிருஷ்ணர் தண்டிப்பார். அதனால இத்தகு நபர்களை நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது இந்த சக்கடாசுரன். சக்கடாசுரன் என்ன பண்ணா? இவன் ஒரு மாயாவி அசுரன். இவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். எந்த பொருள் இருக்கோ அந்த வடிவத்தில் இருப்பான். எங்க ஒரு பொருள் இருக்கோ அந்த பொருளை ஒளிந்து விடுவான். அந்த பொருளில் ஒளிந்து கொண்டு அவ்வடிவத்திலே இருந்து கொள்வான். இவன் உருவமற்றவன். இந்த உருவமற்ற பூத உடல், சூட்சம சரீரம், உருவமற்ற சூட்சம சரீரத்தை கொண்டு இந்த சக்கடாசுரன் வேண்டிய பொருளை தன்னை இணைச்சுக்குவான். அப்ப விருந்தாவனத்துல ஒரு நாள் கோபர்களும் கோபிகளும் பகவான் குழந்தைய அவங்க பெயர் சூட்டு விழாலாம் நடந்தது. பெரிய திருவிழாலாம் கொண்டாடினாங்க.
அப்ப இந்த குழந்தைய வந்து தவளை விட்டுட்டு இவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சிலர் சிலர் விருந்தினரை நந்தகோபர் யசோதாமா விருந்தினர் உபசரிக்கிறாங்க. அந்த குழந்தையோட திருவிழாவுக்கு வந்த பகவான் கிருஷ்ணருடைய குழந்தையின் திருவிழாவுக்கு வந்திருக்கிற விருந்தினர் உபசரிக்கிறாங்க நந்தகோபுரம் யசோதாமா. கோபிகள்லாம் வந்து வரவேற்கிறாங்க. யசோதாமா கோபர்களா நந்தர் வரவேற்கிறாரு. இப்படி வரவேற்பில் மூழ்கி விட்டார்கள். குழந்தை அப்படியே ஒரு கீழே விட்டுருந்தாங்க. அது பக்கத்துல ஒரு ஒரு தள்ளு வண்டி நிக்குது, ஒரு மாட்டு வண்டி. அந்த வண்டி முழுவதும் நிறைய ஜாமான்கள் அடுக்க வைக்கப்பட்டிருக்கு. நிறைய தட்டுமுட்டு ஜாமான், வீட்டில் உள்ள பாத்திரம் மட்டும் இருக்கு அந்த வண்டியில். இந்த சக்கடாசுரன் என்ன பண்ணா, அந்த வண்டி ரூபத்தை எடுத்துக்கிட்டு அப்படி மெல்ல மெல்ல அந்த சக்கரம் நகர்ந்து வருது. அந்த வண்டி சக்கரம் இருக்கு இல்லையா, அது மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து குழந்தை மேல ஏத்திரு. இந்த குழந்தைய ஏத்தி இவனை நான் கொன்னுருவேன். ஏன்னா இந்த சக்கடாசுரன் கம்சன்ட்ட சபதம் போட்டு வந்திருக்கான். இந்த ஓரொரு அரக்கர்களும் கம்சனால பிருந்தாவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க. இந்த அரக்கர்கள்லாம் யாரு? கம்சனுடைய நண்பர்கள். இந்த கம்சன் என்ன பண்ணுவான், கம்சனுக்கு 10,000 யானை பலம். அவன் வந்து அசுரங்களை சண்டை கூப்பிடுவான். அசுரங்களை சண்டை கூப்பிட்டு அவங்களை ஜெயிச்சுட்டு அவன் தன்னுடைய கூட்டாளியா வச்சுக்குவான். இப்படி இந்த கம்சனுக்கு நிறைய அரக்கர்கள் நண்பர்கள். பூதனா, அகாசுரா, பகாசுரா, திருநாவர்த்தா, தேனுகாசுரா, பிளம்பாசுரா, ஆயிரக்கணக்கான அசுரன்கள். இனம் இனத்தோடு தானே சேரும். அந்த மாதிரிதான் இனம் இனத்தோடு தான் சேரும். அப்ப என்னாச்சு, இந்த பூதனையை கூப்பிட்டா கம்சன், ஓ பூதனா, நீ குழந்தையை கொள்வதில் கை தேர்ந்தவள், எப்படியாவது அந்த விருந்தாவனத்துல சுத்திய கிராமங்கள்ல அந்த குழந்தை கிருஷ்ணரை கண்டுபிடித்து நீ வதம் செய்து விடு. கம்சனே கவலையை விடு, அந்த சிறு குழந்தை எங்கிருந்தாலும் நான் வதம் செய்து விடுவேன். ஓஹோ அப்படின்னு சபதம் போட்டு வந்தா கடைசியில் அவதான் செத்து போனான். அவதான் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டா, முக்தி அடைஞ்சா. இப்ப அடுத்தது சகடாசுரன். கம்சா, நீ எதுக்கும் அச்சம் கொள்ளாதே, நான் தோன்றா உருவில் இருப்பவன். அந்த குழந்தை என்னை அடையாளம் காண முடியாது. நான் வேண்டும் ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை நான் வதம் செய்து விடுவேன், கவலையை விடு அப்படின்ட்டு வந்தா இந்த சகடாசுரன். சகடாசுரன் என்ன பண்ணா, ஒரு வண்டி வடிவுல இருக்கு. அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து குழந்தை மேல சக்கரத்தை ஏத்தி கொண்டுரும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, தன் பிஞ்சு காலால, இந்த குழந்தையோட கால் 3 மாச குழந்தையோட கால் எப்படி இருக்கும், தாமரை பூ மாதிரி மிருதுவா இருக்கும். அந்த தாமரை பூ மாதிரி மிருதுவான பாதம், தாமரை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதம், தாமரை பூ மாதிரி மிருதுவான பாதம், அந்த பாதத்தை கொண்டு அந்த சக்கரத்தை உதைச்சார். அந்த சகடாசுரனை எட்டி ஒரு உத விட்டார். அவ்வளவுதான். கிருஷ்ணர் கையால உத வாங்கி பகவானுடைய தாமரை திருப்பாதம் பட்ட உடனே சகடாசுரன் அந்த கோர ரூபத்திலிருந்து விடுபட்டான். அவன் ஆத்மா அந்த உடலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்தது. அந்த பெரிய சரீரம், சகடாசுரன் இந்த பௌதிக சரீரம், பெரும் பர்வதம் போல ரூபம், பெரும் கண்கள், நாக்கு, மூக்கு, இப்படி ஒரு அவனுக்கு வந்து சில நேரம் ரூபத்திலே இருப்பான், சில நேரம் ரூபம் இல்லாம இருப்பான். அத்தகைய பிரம்மாண்டமான ரூபத்தை வெளிப்படுத்தி சகடாசுரன் இந்த உடலை விட்டான். அங்க சுத்தி இருந்த நண்பர்களா விளையாடிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் பக்கத்துல விளையாடின நண்பர்களா சொல்றாங்க, நாங்க பார்த்தோம், இந்த கோபால் தான் வண்டியை உதச்சு கொண்டது. இந்த வண்டி வடிவில் இருக்கிற அசுரனை கோபால் தான் கொன்னா. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன இவ்வளோ பெரிய வண்டி, இவ்வளோ ஜாமான் அடுக்கி வச்சிருக்கு, அதை இந்த குழந்தை உதச்சுதா? இந்த குழந்தை உதச்சு வண்டி விழுந்துச்சா? என்ன கதை விடுறீங்க பாலகர்களே, சிறுவர்களே, நீங்க ஏதோ கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க ஏதோ விளையாட்டா பேசுறீங்க. நோ, வாய்ப்பே இல்லை. இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான வண்டிய, தட்டுமுட்டு சாமான்களா அடுக்கப்பட்டிருக்கிற வண்டிய என் சிறு குழந்தை யசோதை நந்தன், நந்தநந்தன், கோகுல நந்தன், பிரஜேந்திர நந்தன் இவனா உதைத்தது நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நீங்க ஏதோ பிதற்றுகிறீர்கள் அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன். அந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தாங்க. கிருஷ்ணா வந்து அவங்க முன்னாடிதான் அந்த வண்டியை உதைச்சார். அந்த வண்டி வழி இருக்கிற சகடாசுரனை வதம் செய்தார். சரி, ரொம்ப அழகான லீலை. இந்த மாதிரி ஓரொரு லீலையும் செய்து கிருஷ்ணர் அசுரர்களை கொல்லும் போது பூமியில தேவையில்லாத பாரம், இந்த பூமிக்கே தேவையில்லாத பாரம் இந்த அசுரங்கள் அவங்களை வதம் செய்கிறார். அப்ப பூமியுடைய பாரம் குறையுது. இதற்காகத்தான் பிரம்மதேவர் பிரார்த்தனை செய்தார். இதற்காகத்தான் தேவர்கள் பிரார்த்தனை செய்தார். ஓ பகவானே, நீங்க இந்த பூமியில் அவதாரம் செய்து பூமி பாரத்தை குறைத்து விடுங்கள். எப்பெல்லாம் கிருஷ்ணர் அசுரர்களை வதம் செய்யறாரோ அப்ப தேவர்களாம் ஆகாசத்து பூக்களை மழையா பொழிவான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய். அப்படி பூக்களை மழையா போடுவான்.
தேவமங்கை எல்லாம் நடனம் ஆடுவாங்க, கந்தர்வர்கள்லாம் பாடுவாங்க. இப்படி சகடாசுர வதம் நடந்தது. இப்ப நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, யார் இந்த சகடாசுரன், இவன் எதை பிரதிநிதிக்கிறான், இந்த அசுரன் எத்தகைய தன்மையுடையவன், இவனை ஏன் நாம் தவிர்க்க வேண்டும், இந்த அசுர குணம் ஏன் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த சகடாசுரன் வந்து லோடு கேரிங் மென்டாலிட்டி. லோடு கேரிங் மென்டாலிட்டில என்னது, தேவையில்லாத பாரத்தை சுமக்கிறது, தேவையில்லாத கர்ம வினையை செய்து கொண்டு பாவகரமான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த பாவத்தை சுமப்பதற்காக தண்டனை அனுபவிப்பது. பாவகாரியங்கள், புண்ணிய காரியங்கள், இவை அனைத்தும் வந்து பாரம் தான், தேவையில்லாத பாரம் தான். புண்ணியம் செய்தா அதற்கான பலன் அனுபவிக்கணும், பாவம் செய்தா அதற்கான பலன் அனுபவிக்கணும். அப்ப இந்த தேவையில்லாத செயல், இந்த சகடாசுரன் எதை பிரதிநிதிக்கிறாரு, லோட் கேரிங் மென்டாலிட்டி, தேவையில்லாத கர்ம வினையை சுமப்பவர். யார் ஒருத்தர் சகடாசுரன் மாதிரி வாழ்றாரோ அவர் தேவையில்லாத பாரத்தை சுமந்துட்டு இருப்பார். அவர் மனதுல புத்தியில கர்ம வினை அனுபவிக்கணும், நான் புண்ணியத்தை அனுபவிக்கணும், நான் வந்து பாவம் செஞ்சுட்டு அந்த விடுபடுறதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் பண்றது, இப்படி அன்னெசரியா தேவையில்லாத செயல் ஈடுபடும். கிருஷ்ண உணர்வு தான் பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. ஒருவன் கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டுமே ஒழிய தேவையற்ற செயல் ஈடுபடக்கூடாது. இந்த சகடாசுரா வந்து லோட் கேரிங் மென்டாலிட்டி, தேவையில்லாத பாரம் சுமக்கும் மனோபாவம். அப்புறம் ஓல்டு ஹேபிட் அண்ட் நியூ ஹேபிட், பழைய எண்ணங்கள் புதிய எண்ணங்கள் இதெல்லாம் மனசுல பதிஞ்சிருக்கு, இதையும் தூக்கி களைய வேண்டும். தேவையில்லாத குப்பைகள், பௌதிக ஆசை, பௌதிக களங்கம், பெயர், புகழ், பதவி, இந்த மாதிரி பழைய வாசனை, நாம் செய்த செயலுடைய பல்வேறு வாசனைகள், அதெல்லாம் மனதிலிருந்து களையணும். சோம்பேறித்தனம், பொய்கர்வம், அப்புறம் உற்சாகம் இல்லாத மனது, இதெல்லாம் சகடாசுரன். இதெல்லாம் பிரதிநிதிக்கவன் சகடாசுரன் எதை பிரதிநிதிக்கிறான், தேவையில்லாத பாரத்தை சுமப்பவன், பழைய எண்ணங்களை தூக்கி கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவன், அப்புறம் வந்து சோம்பேறித்தனமானவன், குறைந்த மதியுடையவன், புத்தி என்ன டல் மைண்டு. டல் மைண்டுனா என்ன சொல்லுவாங்க டல் மைண்டுக்கு தமிழ்ல, மந்த புத்திக்கார், மந்த புத்தி, பொய் கருவம். இந்த சகடாசுரன் நினைச்சுன்னா நான் குழந்தையை கொண்டுருவேன், இதெல்லாம் வந்து இந்த ஹேபிட், இந்த குணங்கள்லாம் சகடாசுரன் பிரதிநிதிக்கிறார். அதனால இந்த சகடாசுரனை யார் வதம் பண்ணா, பகவான் கிருஷ்ணரே வதம் செய்தார். இந்த சகடாசுரன் யாரு, கர்க சமீத சொல்லியிருக்கு, இவன் முற்பிறவியில இரண்யகசிபுடைய பையன். இதனுடைய முற்பிறவியில இரண்யகசிபின் மகனான உபக்ஷனா. இந்த உபக்ஷனா என்ன பண்ணா, இவன் வந்து லோமசாரிசிக்கு ஒரு அபராதம் செய்து விட்டான். அவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது இவன் பெண்களோடு போய் நடனமாடி அந்த முனிவனின் தபத்தை கெடுத்து விட்டான். அடே உபக்ஷனா, நீ இவ்வாறு கீழ்த்தனமா நடந்து கொள்வதால நீ வந்து பிரம்மாண்டமான உருவம் எடுத்து அரக்கனாக நீ சுற்றி வர வேண்டும். நீ பிரம்மாண்டமான உருவம் எடுத்துக்கொண்டு இந்த காடு முழுவதும் அரக்கனா சுற்றி திரிவாய். உடனே அந்த உபக்ஷனா அந்த லோமச மகரிஷின் பாதம் பற்றி கொண்டு, ஐயா முனிவரே, தெரியாமல் செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள், உனக்கு சாபம் கொடுத்ததுதான், ஆனா ஒரு நன்மை இருக்கு, நீ தேவைப்படும் போது கொடூரமான உருவம் எடுத்துக்கொள்வாய், மற்ற நேரம் உருவமற்றவனாய் இருப்பாய். எப்பொழுது பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்ப அவர் என்னை கொல்ல முற்படும் போது பகவான் கையால் கொல்லப்பட்டு நீ முக்தி அடைவாய். இப்படி இந்த 2 லீலை, டைம் ஆயிடுச்சு. இந்த 2 லீலைகள் நாம் அறிந்து கொண்டது. பிருந்தாவனத்தில் அசுரர்கள், ஏன் பிருந்தாவனத்தில் அசுரர்கள் பகவான் அசுரர்களை அனுமதித்தார், ஏன் பிருந்தாவனத்தில் பகவான் கிருஷ்ணர் அசுரர்களை அனுமதித்தார், இந்த 2 அசுரர்கள் எதை பிரதிநிதித்தார்கள், பூதனா வந்து ஏமாற்றக்கூடிய ஆன்மீக குருமார்கள், ஜெகடாசுரன் தேவையில்லாத கர்மங்களை சுமந்து கொண்டு திரிப்போம். இந்த 2ஐயும் நாம் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத கர்மங்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது, கிருஷ்ண உணர்வு மட்டும் செயலாற்ற வேண்டும். கிருஷ்ண உணர்வற்ற ஒரு நபரோடு நாம் சகவாசம் கொள்ளக்கூடாது. அது ஆன்மீகத்தில் இருந்தா கூட, ஒருத்தர் ஆன்மீகவாதியும் தன்னை காமிச்சிட்டா கூட அவர் கிருஷ்ண பக்தி இல்ல, அவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்துல வரலைன்னா அவர் சங்கத்துக்கு நாம் போகக்கூடாது. அந்த சங்கத்தை நாம் தவிர்க்க வேண்டும். இதான் எனக்கு அறிந்து கொண்ட பாடம். ஹரே கிருஷ்ணா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் பணிவான வணக்கம். வாஞ்சா கல்பத்தருபியச்ச கிருபா சிந்து பேவச்ச பதிதானாம் பாவனிபிய வைஷ்ணவிய. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் எதா இருந்தாலும் சொல்லலாம்.